எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி மோஸ்ட்லி எல்லார் லைஃப்லையுமே ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன சலசலப்பு வரதா செய்யும். அதுனா அந்த லைஃப்பில் 2 பேருமே கோ த்ரூ பண்ண வந்து பிரச்சனைகள் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த ஏஜ்க்கு அப்புறம் எப்பயுமே 20 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்னு வரும்போது ஆப்வியஸாக 2 பேருமே 40-45 ப்ளஸ் இருப்பாங்க. சில்ட்ரன் வந்து அடல்ட் சில்ட்ரனாக இருப்பாங்க. ஒன்று டீனேஜில் இருப்பாங்க, இல்லை 20 ப்ளஸில் இருப்பாங்க. அப்படின்னு சொல்லும்போது அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே அந்த லைஃப்பில் ஓடி 2 பேருக்கும் ஒரு டயர்டாக இருக்கும். 2 பேருக்குமான ப்ளஸ் மைனஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அலுப்பு தட்டும். அப்படின்னும் போது இந்த இடத்துல லேடிஸ்க்கான இன்னொரு விசிபிளாக தெரியக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அந்த மெனோபாஸ் அப்படிங்கிற விஷயமும் அந்த ஏஜில் தான் வரும். 40-45 ப்ளஸில், ஒரு சிலருக்கு 40 ப்ளஸில் வரும், ரொம்ப ரேர். பட் ஆனால் 45 ப்ளஸில் வந்துடும். 45 to 55 அந்த ஏஜில் வரும். அவங்கவுங்க அம்மாங்களுக்கு அந்த ஜீன் பொறுத்து எப்போ வந்துச்சோ அது வந்துடும். ஒரு சிலர் ரொம்ப சீக்கிரமாகவே 43-44 ப்ளஸ்லையும் வருது அப்படின்னு இப்போ டாக்டர் சொல்கிறாங்கன்னும் போது அந்த ஏஜில் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனைனால அந்த ஒரு மெனோபாஸ் அப்படிங்கிற விஷயங்களை அவங்க வந்து டக்குன்னு வந்து மெனோபாஸ் எப்பயும் மெனோபாஸ்னுமோ அந்த பீரியட்ஸ் நிற்கிற அந்த பீரியடை நம்ம சொல்லுவோம். அந்த பீரியட்ஸ் நிற்கிறது வந்து டக்குன்னு வந்து ஒரு 2 மாதம் வந்துட்டு டக்குன்னு நின்றுறாது. அது வந்து கோ த்ரூ பண்ணுறதே வந்து கிட்டத்தட்ட 3-4 இயர்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே அந்த சேஞ்சஸ் நடந்து ஒரு 46-47 ஸ்டார்ட் ஆகிற அந்த ஏஜில் ஸ்டார்ட் ஆகிற அந்த பிரச்சனைங்க 3-4 இயர்ஸ் கழிச்சு 50-51 தான் அந்த பீரியட்ஸ் நிற்கிறது, அந்த மெனோபாஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். அப்படின்னும் இது ப்ரீ மெனோபாஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த ஏஜில் ஆட்டோமேட்டிக்காகவே லேடிஸ்க்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வருது 45 ப்ளஸில். இல்லை அது நான் சொன்ன மாதிரி அந்த ஜீன் பொறுத்து ஒரு சிலருக்கு 43-44 பிஃபோர் 45 கூட ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஒரு 3-4 இயர்ஸ் அவங்க ஜென்ரலாகவே அந்த ஒரு விசிபிளாக விசிபிள்னு நான் சொல்லும்போது கண்ணுக்கு தெரியலனாலும் அவங்க உடம்பு அளவில் ஃபிசிக்கலாக அவங்களுக்கு அந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஹார்மோன் சேஞ்சினால மூட் ஸ்விங்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னும் போது இதோட லைஃப் ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்து அவங்கள ஜாஸ்தியான ஒரு டென்ஷனுக்குள்ளேயும் காம்ப்ளிகேட்குள்ளேயும் அதை கொண்டு போகுது. சரி, அப்போ ஜென்ஸுக்கு வந்து அவங்களும் தானே கரியர் கமிட்மெண்ட்ஸ்னு ஓடிட்டே இருக்காங்கன்னா ஆப்வியஸாக அவங்களுக்கும் அந்த ப்ரெஷர் இருக்குன்னும் போது ஸோ 2 பேருக்குமான அந்த ஒரு விஷயங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு 25 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப் 20 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்பை ஒரு அலுப்பு சலுப்பு ஒரு போரிங் ஒரு டென்ஷன் ஒரு கோவம் எல்லாமுமா சேர்ந்து இதை எப்படி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கணும் அப்படின்னு தான் 2 பேரும் யோசிக்கணுமே தவிர நான் அதை தான் சொன்னேன் இது பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்னு. ஸோ 2 பேருமே அவ்வளோ லைஃப்பில் கண்டிப்பாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக இருக்கிறதுனால தான் அவ்வளோ வந்து அவங்க அவ்வளோ இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப் அவங்க ஒன்றா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அதில் ஒரு ஸ்டேஜில் அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னும் போது அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதையும் 2 பேரும் அகெயின் உட்காந்து பேசி இன்ஃபேக்ட் பசங்களோடவும் உட்காந்து பேசி அதை சரி பண்ணுறது தான் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான மேரேஜ் லைஃபாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன்னும் போது இந்த இடத்துல பசங்களுக்கான விஷயங்களில் விஜய் சார் சஞ்சய் அவங்க விஷயமும் வந்து சஞ்சய்க்கு வந்து இப்போ லைக்கா ப்ரொடக்ஷன்